திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஓராண்டு காலத்திலேயே தமிழகத்தில் தங்குதடை இல்லாமல் போதைப் பொருள் விற்பனை பார்க்க முடிந்தது. இதனால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. உடனடியாக நான் சட்டமன்றத்திலே இந்த போதைப் பொருள் விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும், இதற்கு இரும்பு கரம் கொண்டு இந்த அரசு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதோடு ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகையின் வாயிலாகவும் அறிக்கையின் வாயிலாகவும் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை பற்றி நான் அரசுடைய கவனத்திற்கு எடுத்து சென்றேன். ஆனால் அரசு அதை கண்டுகொள்ளவில்லை. இதனால் இன்றைய தினம் இன்றைக்கு பாலியல் சீண்டல் அதிகமாக இருக்கின்றன. பெண்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதோட இன்றைய முதலமைச்சர் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதை போல இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று தொலைக்காட்சியின் மூலமாக செய்தி வெளியிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக நான் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்ன போதே இதற்குண்டான முயற்சி எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த தமிழகத்திலே போதைப் பொருள் நடமாட்டத்தை குறைத்திருக்கலாம். இந்த மாணவர்கள், இளைஞர்கள் பாதிக்கப்பட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைய முதலமைச்சர் சரியாக கவனம் செலுத்தாத காரணத்தினாலே, ஒரு திறமையற்ற அரசாங்கமாக இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போதைப் பொருள் விற்பனை தமிழகத்திலே கட்டுப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. இதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அமைந்தவுடன் உரிய நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலும் தவிர்ப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும்.